பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பிரியாணி சொல்லணும் நீங்கள் பார்க்கவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் பாரு. இதான் சொல்றது 3 பேர் சமைக்கக்கூடாது. அவருக்கு பொடி ஏன் கல் வச்சுக்கோங்க, இது வந்து தம் பிரியாணி. அப்ப தம் கட்ட வச்சிருக்கிறோம். சோறு வெறும் வணக்க மக்களே, நாங்கள் இன்றைக்கு வந்து பிரியாணி பாட்டி, அதாவது ஈரன் பாட்டி. இந்த வீட்டுக்காரர் வந்து எல்லாருக்கும் மோசிக்க சமைச்சு போல போயினோம். அது நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா இறைச்சி பொங்கல். அதுவும் பிரியாணி, அது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எப்படி செய்கிறேன்னு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களே ஸ்பெஷலாக செய்யலாம். அந்தளவுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பர்ட்டான ஆக்கெல்லாம் சமைக்க போயினோம். வாங்க போய் பார்க்கலாம். நான் செஃப்க்கு படித்தேன். நான் பெரிய டிகிரி எல்லாம் படித்தேன். ஆனால் வளரல. இந்த தான் நாள் வயசு 30 ஆயிடுது. 30. மீசையெல்லாம் பாருங்க, தாடி எல்லாம் பாருங்க. இங்கே இயற்கையான எழில் மிகுந்த இடத்துல பிரியாணி செய்ய போகிறோம். பாருங்க, புளி மரத்து கீழே செய்ய போகிறோம். இது வாங்க, அடுப்பு வச்சாச்சு, ரெடி ஆகிடுன்னு. ரச்சி ரெடி ஆகிடுன்னு, அதுக்கு தான் வெயிட்டிங். அதுதான் வெயிட் பண்ணுறோம். வெயிட்டிங் இது இது டேபிளெல்லாம் செட் பண்ணி கிடக்கு. என்னதான் இயக்க முறை என்றாலும் கால் உழைய கூட. இப்போ நியூ மாடல் டேபிள் இது. என்னதான் இயக்க முறை இருந்தாலும் கால் கை உழைய கூட. இதில் இருந்தே நாங்கள் அங்கங்கே அறிவோம், இப்படி தூக்கி அறிவோம் ஒரு சாமானை. அதுக்கு எவ்வளவு நாங்கள் என்னென்ன சாமான் பார்த்து கொண்டு இருக்கோம். அப்போ தான் நீங்களும் வடிவா செய்து வடிவா டேஸ்ட்டான பிரியாணி சாப்பிடலாம். பிரியாணி புக்கை, அது பிரியாணியை புக்கையோடு கடைசியில் தான் தெரியும். இதை சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் தாச்சி வைக்க பாருங்க 2 கல் வச்சுக்கோங்க. ஏன்டா உயரத்துக்கு போகிறதுக்காண்டி மற்ற கீழே கிடங்கு கண்டிக்கிறோம். அப்போ எரியும் வடிவா அடுப்பு. இது வந்து பாருங்க, நாங்கள் எங்கள்ட பக்கத்து வீட்டு வளவுக்கு இருக்கிற கராம்பு பட்டை நாங்கள் எடுத்துக்க. இதை நாங்கள் வடிவா கழுவோம். நம்புறீங்க கழுவ கூடாதுன்னு சொல்றது. இதுதான் கராம்பு. நீங்கள் வாசனை கஷ்டத்துறை மாமர பட்டமாக அப்படி சாப்பிட்டு பாருங்க. இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க? நான் இது பிரியாணி புக்கேன்னு சொல்லிக்கிறேன். அதாவது இல்லை தம் பிரியாணி என்னண்டு வடையாச்சு. தம் பிரியாணி என்ன ஒரு மிஸ்டேக் நடக்குதுன்னா, நாங்கள் வந்து பாஸ்மதி பாருங்க பொன்னி அரிசி போட போகிறோம். ஏன்னா பாஸ்மதி இப்போ டிபிள் விலை. நாங்கள் ஒரு 20-30 பேருக்கு கிட்ட சமைக்க போகிறோம். அதனால நாங்கள் நிறைய காசு வளர்த்து இல்லை. நாங்கள் அதை எங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் முடிக்க போகிறோம். ஸோ பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பிரியாணி சமைக்கணும் நீங்கள் பார்க்கணுங்க இந்த வீடியோவை நீங்கள் பாருங்க. சிக்கனே இல்லாமல் பிரியாணி செய்வாங்க, அது இல்லை. இது வந்து 3 கிலோ அரிசிக்கு 4 கிலோ சிக்கன் போடுறோம். எல்லாம் வந்துடுது. ஆனால் சமைக்கிறதுக்கு ஆக்கலாம் பெரிய இளைஞ்சு வாங்க முக்கியமான இது என்னது கிடையாது. அவாப்பா பிரியாணி பிளேட் அடிக்க குன்றது கிளறாது. என்னென்ன சொல்லுங்க. என்ன வெட்டுருக்கு அதை பற்றி சொல்லுங்க. என்ன பேர் வந்து நாங்கள் வந்து எல்லாத்தையும் தாளிக்க போகிறோம், பறிக்க போகிறோம். முதல் வாசனை திரவியங்களை போடணும். அதாவது இந்த லவங்கப்பட்டை ஒரு கைப்பிடி. இந்த வாசனை திரவியங்கள் பூ, அந்த என்ன பூ, சூரிய பூ உனக்கு பறந்தது. வெங்காயம் போடைக்க பார்த்து போடணும், தெரிச்சு பறக்கும் எல்லாம். அதுக்காக வெங்காயம் போட்டு வதக்குறது. ஏன்னா மற்றது கரையிடும். வெங்காயம் சாஃப்டானதாம. அதே நேரம் தக்காளி பழத்தையும் கொஞ்சம் தலை போட்டு வதக்கினா நல்லா இருக்கும். ஆனால் தெரியும் செய்ய, என்ன செய்ய விட மாட்டாள செய்ய. மிளகாய் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தின் அளவை பாருங்க. இது எத்தனை பேருக்கு? 20 பேருக்கு சமைக்கிறோம். இது வந்து பெருஞ்சீரகம், ஏலக்காய், ஏலாத காய். இதை எப்படி வதக்கணும், அப்போதான் எல்லா இடம் போகிறோம். பார்த்தீங்களா முழு வெங்காயம் கொண்டே கொடுங்க, திருப்பி வட்டி கொண்டு. என்னது அவங்ககிட்ட சொல்லிட்டு போறீங்க. சீப் சீப் அவா இது சீப் அறிகிறாங்க. சம்பாயில அதெல்லாம் முன்னுக்கே போடணும், அடிப்பிடிக்கிறதுக்காக. வெங்காயம் விட விட
என்னது பூவல கீழே வச்சு தூவும் பணியில் வைப்போம் அன்னாசி அன்னாசி பூ என்னது பேர் அது? அந்த ஒரு ஊதாக்கள் சாதிக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் வாசனை இதெல்லாம் இந்த தெரியும். லவங்கம் பட்டு லவங்கம் இல்லை இவ தான் கூட இன்ட்ரெஸ்டாக இருக்கிறேன். தட்டி கிட்டி போட்டு போடுவோம் இல்லை என்ன தெரிஞ்சீரன் தெரிஞ்சீரன் சோத்துக்குள்ளே தெரியாது அது காரணம் என்ன அம்மாச்சி அடுப்பு எரிக்கட்டுமா? அடுப்பு எரிக்க இவரவே எரிக்கும் அதான் சிரிங்க அதான் வந்து ரியாக்ஷன் யோ கடிச்சதவா துசாக வந்து போத்தல் வேண்ட போறா போத்தல் இது சமைக்கிறதுக்கு இடம் அந்த ஆளுவா அவளே தெரியாத இப்போ கூப்பிடுறாள் யாரையோ. இதே என்ன அப்படி ஆட்டிக்கொண்டே இருக்கும். ஷாப்பிங் பேக் கொண்டு வராங்களோ தெரியல. ரோட்ல வச்சு சில வெள்ள நிவாரணத்துக்காக பிரியாணி கொடுக்குறாங்க. சரியா அவங்க அடுத்த வந்து தக்காளி பழம் தான் போடுறது அடுத்தது. அப்போ தான் அந்த சும்மா அந்த டேஸ்ட்டு கலருக்கு எல்லாமே புளியம்பழம். இப்போ நாங்கள் இதுக்கு புளி போட தேவையில்லை. ஏன்னா புளியை மரத்துலேருந்தே புளியங்க விழுந்தோன்று. இப்போ பாருங்க நுரைக்க தொடங்கிட்டு இது வந்து கூடுதலாக நல்லெண்ணெய் விட்டால் தான் இப்படி நுரைக்கிறது. இல்லாட்டி தேங்காய் எண்ணெய்க்கு லைட்டாக நுரைக்கும். நல்லெண்ணெய் தான் கூட நுரைச்சி என்ன நான் அன்றைக்கு அனுபவப்பட்டேன். அது என்ன பொறிக்கிறோம் என்ன கலரில் வேறு கூட தெரியாது. அன்றைக்கு என்ன நான் பொறிச்சினேன் நல்ல அன்றைக்கு ஏதோ செய்து மீன் கறி வைப்ப கொண்டு இப்போ வதக்கினேன் நல்லெண்ணெயை ஊற்றி அது மேலே அந்த நுவரலியா மாதிரி வரத்தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த இது வந்து அடுப்பு கருவேப்பிலை காம்பு அப்படியே சரி என்ன இது நான் கோவத்தில் பிச்சு அறிஞ்சால காம்போட அறிஞ்சிட்டா. முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த அடுப்பை வந்து நேர் சமனாக வைக்கணும். இல்லாட்டி அடி பிடிச்சிடும். அதான் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது பிரியாணி செய்ய. மற்ற பாத்திரம் நலிவு சுழிவு இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் என்ன அடிப்பிடிக்கிறது காரணம் என்ன சொல்லுங்க ஆகும். ஒரு பக்கம் அடுப்பு பதிவாக இருக்க அந்த நெருப்பு வந்து அந்த இடத்துல படும்போது என்ன செய்யும் அந்த இடம் மட்டும் எரிஞ்சு அது கருகும். மற்ற இடமும் நோமலாக இருக்கும். அதெல்லாம் அடிப்பிடிக்கிற காரணம். சரியா நஞ்சன்? ஓகே நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம்னு சொன்னால் நல்லபடியாக வதங்கி வந்துட்டு எங்களோட செஃப் வதக்கிட்டா அதை விட இது ஒரு பெரிய மேட்டர். இந்த காரம் இதை காட்டு மாட்டா. இந்த அடுப்பு செட்டிங் வேறு லெவலாக இருக்குது. யாராச்சும் செட் பண்ணீங்களோ அதையெல்லாம் அந்த கிரெடிட்ஸை எடுத்துக்கொள்ளுங்க. யார் யார் செட் பண்ணீங்க அதான் கிளப் ரைசன கானல் நீங்களுமா? ஐடியாக்கு அந்த இடத்துல என்ன பணியாட்டலாம் ஆனால் அதுக்குரிய பில்டிங் ஸ்ட்ராங்கா இருந்தா அடிக்கடி திருப்பெல்லாம் நீங்க 2 முறை இடத்துல கழிச்சா நல்லா இருக்கு. முக்கியமான சாமான் போட போயினோம். இதுதான் இந்த கலரையும் ஒரு சுவையையும் ஒரு புளிப்பான சுவையையும் கொண்டு வரது. இதுதான் முக்கியமான சாமான். தக்காளி பழம் ஜூஸியா இருக்கும். இது கோடைக்கு தந்தை இது வந்து இதான் அந்த திக்கா வாரது அந்த ஏன்னா வேசா அப்படி இல்லை சொல்லுங்க நீங்க உங்களோட கருத்து. வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். அது போட்டால் தான் அந்த சுவை இன்னும் நல்லா இருக்கு. அந்த வாசம் ஏன்னா அது எப்போ போடுவீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்? பிரியாணி ரெடி ஆகிக்கொண்டு இருக்கிறது. சிவப்பாக இருக்குன்னு சாப்பிட போகிறேன் ஆசையாக இருக்குது. இன்றைக்கு இயரன் பாட்டி வேற. தக்காளியை போட்டு வதக்கணும் நல்லா. அதான் அந்த ஜூஸியாக வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ நாங்கள் இதெல்லாம் போட்டு சொல்லிட்டேன் டேஸ்ட்டாக வரும் வாசமாக வந்துட்டு இஞ்சி போட்ட உடனே ஒரு நறுமணம் அடிக்கும். வாதான் பிகைந்த சீன் வாதான் பார்த்தீங்களா பிடி வாட்டுது தான் செப்பன்னு சொல்லி கலந்தான் பிடி வாட்டுது பிடி வாட்டுது அக்கா நீ யாரை காட்டு செய்ய பிடி வாட்டு இதான் சொல்றது 3 பேர் சமைக்கக்கூடாது. ஒரு ஆள் அதை கொடுக்கணும். எல்லாரும் அடிப்படினோம். வாக்குண்டே பிறந்த நாள் எல்லாரும் மிஸ் பண்ணி விடுங்க. கொமெண்ட்ல போட்டு விடுங்க. அவன் பேர் ஜென்சி. அவ தான் அந்த எங்களை கூழ் காய்ச்சிக்கு வந்து உதவி செய்ய அவ தெரிஞ்சிருக்கு. முக்கியமான சாமான் இஞ்சி பூண்டு. இதுதான் எல்லா சமையலுக்கும் முக்கியமாக போடுற சாமான். இது வந்து வாசத்துக்கு மட்டும் போடுறதில்ல. இது வந்து உடம்புல இருக்கிற நல்ல விஷயங்களுக்கு போடுற என்ன அது என்னன்னு சொல்லுங்க. செரிமானம் பிரியாணியில அந்த ஒரு செரிமானம் வர்றது கொஞ்சம் கஷ்டமா. பிரியாணியில நாங்க போடுற விஷயங்கள் அது வலிக்கும். சொல்லுங்க.
அடுத்தது மஞ்சள் தூள், தயிர் மசாலா தூள். கொஞ்சம் தண்ணி எடுத்து சக்தி மசாலா கேட்டா போடுறேன். போடுங்க. கொஞ்சம் தண்ணி போடுறேன். காயில் அடிப்பிடிக்க போகுது. பாருங்க அப்படி சுற்றி சுற்றி செய்தால் தான் அடிப்பிடிக்காதான். உங்களுக்கு எரிக்கிறதா இருக்க தேவையில்லையா? என்ன பண்ணலாம் போறேன். இந்த மாதிரி டீட்டெயிலாக சொல்லணும் மக்களுக்கு. போன முறை அது என்னென்ன தூள் அந்த பேரை காட்டும் டீட்டெயிலாக. சட்னி, தக்காளி. ஆறரைக்கு ஒரு மருந்து போட்டுட்டு 7 மணிக்கு சாப்பிடணும். உரைப்பு 6 மாசத்துக்கு கட், ஆயில் 6 மாசத்துக்கு. கறி மிளகாய் தூள். இங்கே விரட்டா ஓகேயா? அடுத்த செஃப் விட போறா. கறி மிளகாய் தூள் தான். தண்ணி வந்து கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. சொல்லுங்க என்ன பண்ணுங்க. சாப்பாடு அதான் பிரச்சனை. உங்களோட சாப்பாடை மிஸ் பண்ணக்கூடாது. சாப்பிட்டு போங்க. இல்லை மஞ்சள் சட்டி ஏண்டி அவனோட வாய்க்க போடுற தூள் மிதனா உனக்கு மேலாம் போடுறாள் தூள். இதெல்லாம் ரொம்ப ஜூஸியா இருக்கு. எடுத்து வைக்கலாமா? அவங்க தண்ணி இருக்குது சமயம் தெரியாது. எடுத்து போடணும். இல்ல தண்ணியும் போயிடும். தண்ணி போடத்தானே போறோம். சரி அவள் கையால் எடுத்து போட ஆசைப்படுறான். கூடைக்க மேலால போடணும். நிலத்துல விழுற மாதிரி போடக்கூடாது. ஏன்னா தரிச்சு மூஞ்சில பறந்துடும். I don't know dear. 25 டம்ளர் போடும். கொஞ்சம் உப்பையும் போட்டு அரிய விடும். உப்பையும் தயிர். ஒரு பணிக்கு 1.5 பணி தண்ணி. மாட்டா நீங்க அது போட்ட மசாலாவை காட்டுங்க. இந்த முறை மக்கள் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கணும். இப்போ உப்பு போடுங்க, கையளவு உப்பு. இது வந்து நாங்கள் நடு ஒரு சிறங்கை உப்பு அளவான தேவையான அளவு. ஐயோ நான் போறேன். அதே இது வந்து சொல்லணும் அரிசிக்கும் இதுக்கும் சேர்த்து போடுறதால சொல்லணும். நீ இதை பிடிங்க போடு. தயிரை என்னது போட்டுக்கொண்டே இருக்கேன். தயிரா? ஓகே தோண்டட்டா. அப்படி அப்படி பிரியாணிக்கு வாதான் இது வாதான் ஸ்பெஷலிஸ்ட். அந்த கரண்டி அந்த கரண்டி அப்ப பாருங்க நீ பாருங்க டக்கு டக்கு உண்டா மூணு செஞ்சுக்கா தயிர் பாருங்க காணுங்க. ஓ காணு இந்த உண்டை காட்டா. இது ஆசையா இருக்கு. ஓ பார்க்கல பாடுக்குது பாடுங்க முடிச்சுடும். சாப்பிட்டேன். ஓ சொம்மி நேரம் கோழி வச்சு பெரிய கோழியாக என்ன பெரிய கோழியா பெருசு பெருசா போடுங்க முழுசா இன்றைக்கு ஒரு பொடி. ஆமா நல்லா இருக்கு மசாலா. அந்த வெள்ளையே கொஞ்சம் கலரிங் இதுக்குள்ள போட்டா தான் ஊரா சிக்கன் நாங்கள் கலரிங்கெல்லாம் போட்டு தான் இந்த முறை செய்ய போகிறேன். அந்த கடையில் செய்கிற மாதிரி செய்ய போகிறேன். இது என்னத்துல செய்யற அந்த கலர்? இல்ல இல்ல வாவ் அட இதை இப்படி கலரா வாரது அத்தை இப்படி இருக்கு பார்க்கவே வாயால வச்சு ஊரு. மை காட் கொஞ்சம் தண்ணி படிக்கணும் ஏன்னாண்டே தெரியல. கொஞ்சம் காணுமா தண்ணி ரஜிலே மேரமல்ல காணு 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 வலிச்சு வலிச்சு விட்டு ஐயோ வாயை கண்ட்ரோல் பண்ணிடலாம் இதுக்கு என்னால ஊறிக்கொண்டு வருது எச்சு. இதுலாம் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி ஒன்று அடிப்பாங்க. மட்டதுங்க மட்டது இதுண்டு அந்த பை 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 இதெல்லாம் ரெண்டு போட்டு இது மஞ்சள் பவுடர்
இதத்த கேசரி பவுடர் கலருக்கு கேசரி பவுடர் சிவப்பா வரும். இதத்த கத்தி இது கருவேப்பிலை. இது வச்ச என்ன கொண்டிருக்கீங்க? இது மட்ட அரிசியில் செய்றீங்க, பாசுமதி இல்லையா? பால் பொன்னி பால் பொன்னி. இது சூப்பர் சூப்பர். காப்பு காப்பு காட்டுற இங்க பாப்போம் காப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமா வைய விட்டுருப்போம். இப்போ திறக்கிறேன். 5 நிமிஷம் இல்லை, 5 நிமிஷம் பாருங்க பாருங்க. கொதிக்குது அந்த தண்ணி, அந்த ரச்சியில இருக்கிற சரி அதான் ரச்சி இருக்கிற கொழுப்பெல்லாம் வந்துருக்கு தெரியுதா? சிவப்பு சிவப்பா. ஓகே, ரச்சியில் தண்ணியும் சேர்ந்து நாங்கள் போட்ட தண்ணியும் சேர்ந்து கொஞ்சம் தண்ணி கூட வந்திருக்கு. தண்ணி கூட்டிகிட்டு போன வைக்கிறதுக்கு அது இது போட சரியான அரிசி போட ஓகே இருக்கு. நெய் வந்து உருவுறதுக்காக வச்சிருக்கு. இங்கே வந்து அவப்பேர் இருக்கிற பானோட நாங்கள் தடவி அதை நாங்கள் சாப்பிட நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இது தேவி தோறதுக்கு பின்னால தெரியுதா நடந்து. எக்ஸ்கியூஸ் மீ, நான் இன்னும் வீடியோல வரையல. இந்த ஹரணிய நான் இன்னும் வீடியோல வரையல. இதெல்லாம் பேருமா வீடியோல அதெல்லாம் தெரியும். வீடியோ எல்லாம் பதிவுலாம் இருக்கு. வீடியோ காண்டி தான் பெறாவா என்ன பாட்டு கேட்டு சொல்லல ஞாபகம் இப்பவே பான குடிச்சு சாப்பிட்டா வாண்ட மாஸ்டர் பிளானா இது. பானையில வேண்டி கொடுத்து எங்கட பிள்ளைகளோட வயிற்ற நிரப்பி பிரியாணிய மிச்சம் பிடிக்கிற பிளான் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதான் நான் சாப்பிடாம இருக்கிறேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதான் இது ஏமாந்து ஓட்டிங்களே. இதெல்லாம் பிரியாணி குறையா சாப்பிடுறது பிளான். பாருங்க பிஸ்கெட்டும் பண்ணி கொண்டு வந்தா எல்லாரும் சாப்பிடணும். அம்பாயத்துல பாக்குறதுக்கு தான் எனக்கு நீ தூங்க வேண்டிய யாராவது அவன் குனிய மாட்டான். நேரி போடுப்பா 30 வயசு மேல அண்ணி ஊற்றிட்டு தான் சோறு போடணும். கறிக்கு எவ்வளோ அடிபாடு நடக்குது. அப்போ போயாம இப்போ பிரியாணியை கேன்சல் பண்ணிட்டு கறியையும் பானையை தின்னும். தண்ணி ஊற்றியாச்சா நல்லா இருக்கா? 4 வா குனிஞ்சு ஊற்ற மாட்டா. வாக்கு நேரி படிப்பு வயசு போச்சு. ஒரு கப்பட போயிடும். இப்போ 8 விட்டாச்சு. 3 கிலோ 16 தண்ணி. பிரியாணி ஃபேமஸ் இல்ல. அவ என்னதான் குனிஞ்சு ஊத்துற மேல இருந்தே ஊத்துறா. அவக்கு நேரி பிடிப்பு. கொஞ்சம் நேரி பிடிப்பு. வயசு போயிட்டு கொஞ்சம் 30+. ஐயோ எனக்கு 20+. 15 ஊத்திட்டா. இன்னும் 1 ஊத்தும். 16+. யாரும் கேட்கிறே இல்ல இல்ல. வாக்கு வேண்ட பிள்ளைக்கு 16+. வேண்ட பிள்ளைக்கு 16+. அதான் 60+ மாறி சொல்றேன். அண்ணாட கொடுத்து ஒரு ஆண்டி கொண்டு திரையங்க தானே. எத்தனை நீங்க? 16 காணும் காணும் காணும். முதல்ல முட்டாடி நான் மட்டும்தான் இதில் தப்பி இருக்கிறேன். கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு எங்களுக்கு காவாயிரம் அடங்கிட்டு பார்த்துட்டு போகணும். ஆனாலும் பசிக்கும். பிரியாணியா பசிக்கும். இந்த கறியோட டேஸ்ட் பார்த்துட்டு இதா ஏன்னா இதாங்க நெய் அந்த பார்த்தீங்களா பிரிஞ்சு வந்துட்டு. இதில் எது நெய் மேலே இருக்குதா கீழே இருக்கு? இந்த வெள்ளையா இருக்கிறது என்ன? அதான் ஓகே நெய். இப்போ ஒரு கருத்து சொல்லுவேன். அதான் இந்த வீடியோவில் வர கருத்து என்னன்னா பானையில் கூட சாப்பிடாங்க. அது வந்து ஹை ப்ராசஸ் ஃபுட் ரொம்ப கூடாது. சரியா? உப்பு காணாது. உப்பு போட போகிறோம். இப்போ சொல்லிவிடணும். அப்போ தான் அரிசி போட எல்லாம் கிடைக்காது. செக் பண்ணுறீங்களா? ஓகேயா? உப்பு காணாது. அப்போதைய சொன்னால என்ன நீ நம்பி இல்லை. ஏன்னா எனக்கு பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ செஞ்சு போட்டு நான் போகிறேன். அப்படி அடி பாய்.
ஓகே இப்போ நாங்கள் அரிசி போட போகிறோம். கட்டப்பட்டு விழுந்து கூட குழம்பு மாதிரி கிடக்கு தண்ணியை சே. கொதிக்க வை. பிரியாணி நாங்கள் வந்து அரிசி போடுறோம். கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு பிறகு அரிசி போடணும். அரிசி கொஞ்சம் வேண்டாம் நேரம் 10-15 நிமிஷத்துக்கு தண்ணியை விட்டு கொதிக்க விட அத்தனை விட 10 நிமிஷம் ஏன் அடிக்குது காட்டுற எனக்கு டாராண்டு தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வந்து கொட்டி விட்றாது. அரிசியே காணையில போட்ட அரிசி அதை நீ அவிச்சு தண்ணி சில பேர் அரிசியை அவிச்சிட்டு போடுறவே இல்லை அது பிரியாணி இல்லையா அது ஃப்ரைட் ரைஸ். அது ஃப்ரைட் ரைஸ் இப்படி வெளிக்கு ஸோ இது அவிஞ்சு அந்த இதில் இருக்கிற மசாலாலாம் அரிசியோட சேர்ந்து அதுங்கிற வாய்க்குள்ள போய் என்னதான் அரிசி செஞ்சாலும் அடுப்பை பார்க்கணும். அடுப்பை பார்த்தா தான் சரி. மீடியமாக இருந்தாச்சு ஓகே, அடுப்பு கூட எரியக்கூடாதாம், குறைய எரியணும்னு செஃப் சொல்கிறேன். என்ன மாதிரி சொல்லுங்க? கூடாமறியக்கூடாது குறைய மறியக்கூடாது அளவா மீடியத்தில் எரியும் ஓகே, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு எக்ஸ்பர்ட் அவருக்கு நிறைய காடுகளுக்கு போய் சமைச்சு சாப்பிட்ருக்கேன் ஓகே ஓகே. ஏற்கனவே பேச்சுலராக இருக்கீங்க? வந்திருப்பேன் பிரியாணியில் கூழ் ஆஹா, என்ன வேணுமா? என்ன என்ன வருது இப்போ? இது கொலஸ்ட்ரால்கார சாப்பிடலாமா செஃப்? சாப்பிடக்கூடாதா? இது நல்லெண்ணெய் வாழையில காரணம் டைம் இல்லை பெரிய வாழையில கொண்டதுங்க இதெல்லாம் இன்றைக்கு முழு எத்தனை பேர் தான் 20 பேர் இருக்கலாமா? இருந்து சாப்பிடலாம் நடுவுல. 20 பேர் இருந்து சாப்பிட போகிறோம். ஆனால் இது போன இன்னொரு விழா விட்டோங்க இது இப்ப மூறதுக்கு பெரிய கையில இருக்கு இதே விட. அது மூடுறதுக்கு காட்டிக்கணும். சரியா நோண்டியா போச்சு. சரி கட் பண்ணு. டைமுக்கு ஏற்ற மாதிரி திறக்கணுமா? நாங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். நெய் விட போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் தான் நாங்கள் தம் கட்ட போகிறோம். ஓ மை காட், எங்கோ மனம் வீசுகிறது. ஐயோ, நெய் விடுவோம். தள்ளி நில்லுங்க, பறக்கும். போய் சொல்லிட்டேன், பிறகு அங்கே பட்டுட்டு இங்கே பட்டுட்டுன்னு சொல்லக்கூடாது. அது என்ன மாதிரி இதுல கொஞ்சம் ஆடி இல்ல நிறைய தனியா இருக்கு. இல்ல ஒரு ஆடி பிடிச்சது வேணும். அடுத்து குறையுங்க, அடி பிடிக்குது. மூடி போட்டு அடி எடுத்து மேல வச்சு அதான் கட்டுறது. சொல்லுங்க என்ன செய்யணும் இப்ப? என்ன மாதிரி இருக்கு இப்ப? என்ன கொஞ்சம் தம் கட்டணும். ஸோ வாழையிலாம் கிழிச்சு போட போகணும். ஏன்னா வாழையில தான் தண்ணியே அகத்துருங்க. கட்டியாங்க கட்டி கட்டி பிரிச்சு முடலாம். படிச்சு போடு பிரிச்சு போட டொமேட்டோ இப்போ வந்து தம் கட்டுறதுக்காண்டி கல்லுகள் தணல் எல்லாம் வச்சு மேலேயும் கொஞ்சம் அவியறதுக்காண்டி மேலே ஹீட் பண்ணணும். அப்போ தணல் கல் வைப்பினோம் பேரத்துக்கு வெளியில் காற்று போகாது. ஏன் கல்லு வச்சுக்க மாட்டோம். இது வந்து தம் பிரியாணி. அப்ப தம் கட்ட வச்சிருக்கிறோம். இப்ப தம் கட்டி வேற அவிஞ்சு வேற அதை கொலகொலன்னு வாய்க்க போட்டு மூக்குக்கையும் அடைஞ்சு காதுக்கையும் போட்டு சாப்பிட போறோம். இது கொஞ்ச நேரம் மீடியத்துக்கு ஆணையில நடக்கணும். ஏன்னா கொஞ்சம் பயிர் சரியில்லை. தனாலும் மேலே எடுத்துருக்க வேண்டாம். தம் கட்டி மேலாலையும் கீழாலையும் அவிஞ்சா நடுவுக்கு இருக்க பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக வரும். என்ன இதுக்கு பேர் தான் தம் பிரியாணி. எங்கட அண்ணா கஷ்டப்பட்டு தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மேலே போடுறார். நெருப்பு வேணும். ஹெல்மெட் புகை கண்ணுக்க போதும். அங்க இருக்கு அந்த இடம் முழு. ஹெல்மெட் பண்ணுமா புகை கண்ணுக்க போதா? அதான் நீங்க பிடிக்கிறீங்க. கஷ்டப்பட்டு வலிக்கிட்டு வந்தவா இப்போ ஒரு சொட்டு எடுத்துடும். சொல்லுங்க. வேலை செய்ய சொன்னா போய் லிப்ஸ்டிக் எல்லாம் அடிச்சு ஒரு வேலையுமே செய்ய ஐயோ நான் தான் இதெல்லாம் கூட்டி கழுவி எல்லாமே செஞ்சுட்டு போய் குளிச்சறேன். இவா அப்பேக்க வரையில இவா வீட்டை இருந்து நித்ர உண்டவா சொல்றா ஒன்று பேசல உண்மையே நான் தான் கூட்டினேன். இதெல்லாம் கூட்டினேன்.
அடிப்பட்டா உண்மை சொல்றா உண்மை ஆமா இங்கே லட்சியம் தான் முக்கியம் பிள்ளைகளோட. பாருங்க முக்கியமான விஷயத்த நான் காட்ட மாட்டேன். சீப் வேஸ்ட்டாக போகும். என்னம்மா என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? மழை காணும் கையில் ஆட்டாங்க ஃபோன் பண்ணுங்க. அப்படியா? சொல்றான் இல்லை தண்ணி கூட தான் நான் முதல்ல சொன்னேன் தான். இல்லை அதான் சொன்னேன் கொஞ்சம் பெரியங்க ஒன்று பாருங்க அடி பிடிச்சிட்டு திறக்கவன அவனியும் எங்க அடி பிடிச்சி கீழுக்கு வடிவா பாருங்க போறங்க போ நான் எல்லாம் அங்கலார அப்ப பாருங்க சரி சரி அதை எறிங்க எரிஞ்சிட்டு ஆற விட சரியா சரியா வரும். அது தண்ணி பாத்திடும் அது வந்து நினைக்கிற மாதிரி இல்ல ஆறாறு தண்ணி பாத்திடும் தண்ணியோட இருந்தா தானே ஐயா இது என்னடா டேஸ்டாக இருக்கு போல. இதை வையுங்க பொட்டாசியம் சேர்க்கிறார் எனக்கு காணாதாமன் வாழையில சாப்பிடு புக்கதான் பார்த்தீங்களா இது அடி பிடிச்சிடுது. ஏன்னா இந்த பாத்திரம் நலிவு சொல்லுங்க அதுதான் பிரச்சனை. இருக்கிற தணலில் நீ இப்படி கொஞ்சம் நேரம் முடியும் இந்த வழியில் ஆவி ஓடி நடக்குன்னு பார்த்திரு. அடுப்பேணி நாங்கள் வெளியில் எடுத்து விட்டு தணல் இருக்குல்ல அதெல்லாம் நிறைய இனி தானா அது தண்ணி வத்தி வேறும் எல்லாம் கிளறி விட்டாச்சு. இதான் முதல் வெள்ளோட்டம். ஓ மை காட் உங்களை கோட்டா பூப்பழ வந்து தலையில வச்சு போகலாம் இல்லை அது இல்ல அதுக்கு ஒரு லெக் பீஸ் போட்டா தான் அப்படி லெக் பீஸ் எடுத்து கடிச்சு இழுக்கணும். குஸ்காக்குள்ள இருந்து என்ன அந்த இதுல இர்ஃபான் திறந்த பிரியாணி கடைக்கு என்ன பேர் காலித். ஓ அதான் அதுண்ட டேஸ்ட் மாதிரி இருக்கு. நீ சாப்பிடு பார்த்த நீ நல்லா இருக்கு அந்த கலரே அப்படி தான் இருக்கு. இப்ரான் அந்த காலித் பிரியாணி ஓ நல்லா இருக்கு. ஆனா இதா இருக்கு இந்த நல்ல கிரேவியா இருக்கு. சில பிரியாணி காஞ்சி வயல இருக்கும் இது நல்லா இருக்கு ஜூசியா இருக்கு உண்மையா சூப்பரா இருக்கு. என்ன காலித்துக்கு பாசம் கொடுக்கலாம் போல வாசல் குடுக்கலாம் இந்த பிரியாணி காணாட்டிக்கு அரிசி நானும் கண்ணுல பார்த்து சொன்னேன் அது அப்படியே விட்டுருக்கணும் கொஞ்சம் தடவை வைக்கிறாங்க அவிஞ்சு எல்லாம் அந்த சிங்கக்குட்டி சரி விவேகம் வாங்க சண்டை இப்போ வாக்கு சண்டை 3 பேருக்கு சண்டை தள்ளுங்க 3 பேருக்கு 3 சிங்கக்குட்டி 3 பேர் சண்டை நடுவில் இருந்தால் பாவம் தூக்குறதோ இறக்குறதோட என்ன கஷ்டம் என்ன அப்படி நிறைய சேஃப் இருந்தா கீழே இருந்து துஷாகாண்ட இரவு போற நைட்டி துஷாகாவுக்கு பிடிச்ச காட்டி போறல ஆடி அடுத்து வயிறு வக்காலத்து போட சொல் கிளறி விட்டாச்சு எனக்கு இதே ப்ளீஸ் பாதி தான் ப்ளீஸ் அந்த விருப்பம் ப்ளீஸ் பாதி அது இதே மாதிரி அடி பாருங்க வாய் அடிய போகுது வாய் குடல அவிஞ்சு டேஸ்ட் வாய்தான் கீழே கடிச்சது மேலானது ஓகே எல்லாம் மேலான கடிச்ச கீழே சோறு அவியாத மாதிரி இல்லை அவிஞ்சு சாப்பிட்டு பார்த்தாங்க ஒரு அவியாம சுடுது பாருங்க இதயம் எனக்கு பிடிக்கும் இதயம் செமையா இருக்கு. பாத்தீங்கன்னா எந்த பெரிய இலை இதுங்கிற சின்னத்திர வம்சத்துக்கு பெரிய இலை. என்ன கலவா சாப்பிட்றீங்க இப்போ பாருங்க இலையை அடிச்சிருக்கோம் அடிச்சு நிமித்தினா தான் பட்டையை விட்டுட்டு சாப்பிட போகிறோம். பாருங்க 2 வாழை இலை 2 குரூப் இது பி குரூப் அது ஏ குரூப். உங்களோட குரூப்புக்கு என்ன பேர்? அவியல் இது பொரியல். இந்த குரூப் போட்டியன் பொரியல தந்தாலும் கொஞ்சம் நல்லா அவையே பொறிச்சவை அவைக்கும் போட்டி யார் அடிவாட்டி இதுக்கு விழாங்க அதான் இதுக்கு விழாதுடா சோறு வெறும் கூட பொருள் விழா மாதிரி போயிரு அடையாள பேர்ல நூறுதான் நூறு 3 தான் நூறு
குடிக்கலாமா? ரியாக்ஷன் ரியாக்ஷன் அக்கா ரியாக்ஷன் ரியாக்ஷன் கொடுங்க. Oh my god. ரெடி சூப்பர். கை கை உருக விடுறாங்க. நாம சாப்பிடுறோம். எனக்கு ஒரு இந்தா மிதராஜி டீ கொடுக்கல பாதி சூப்பர். வாடா ஆமா அது தை பணம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டேன். இல்லை கண்ணு வரி எனக்கு ஏன்னா சாப்பாடு அப்படி சுவையாக இருந்தது. நான் சொன்ன நம்ம மாட்டீங்கள் உண்மையாகவே நல்லா இருந்தது. கடையில் தார பிரியாணியோட நாங்கள் கையால் செய்து அதுவும் சொந்தங்களோட சேர்ந்து சாப்பிட்டு அந்த சுகமே தனி. வயிறு தான் நிரம்பி கேள்விப்பட்டிருக்கு. இது மனசு நிரம்பி நாக்குல சுவை நிரம்பி சொந்தங்களோட சேர்ந்து ஒரு விலையிலேருந்து சாப்பிடேங்க நேரிக்க நோவுமே வேறங்க நோ அதெல்லாம் வருது சுகம். முட்டை ரைத்தா வேற லெவல் சிக்கன் பீஸ் கட்டிச்சு சாப்பிட சூப்பரா எல்லாமே நான் சொன்னேன் அந்த மெத்தட் இருக்குல்ல அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா இப்பவுமே இந்த தொண்டை நான் சொன்னேன் இதுல நான் சொன்னதை ஃபாலோ பண்ணீங்கன்னா அதே மாதிரி பிரியாணி